ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம். தொழில் பண்ணுறதுக்கே உருவான ராசி. உத்தியோகம், வேலை, வியாபாரம் மிகச்சிறப்பாக பண்ணுவீங்க. அதுக்குண்டான கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது. சுக்கிரன் பார்வை ராசிக்கு இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் ராசியை பார்த்து நல்லா உங்கள் ராசியை பலப்படுத்துகிறாரு. சரியா நேர்களே, நல்லா இருப்பீங்க. வண்டி வாகன யோகம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டிங்கை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் தன்னை நல்லா அலங்காரப்படுத்திக்கிறவங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு விருப்பம் இருக்கும். நல்லா ரசித்து ருசித்து வாழ்வீங்க. சுக்கிர பார்வை இருக்குது. அடுத்து ராசிக்கு வேண்டிய கிரகம் புதன். புதன் 6, 9 குடைவன், ரணருண ரோகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. அவர் 8ஆம் இடத்துக்கு வராரு. 30ஆம் தேதி வராரு, ஆகஸ்ட் 30. ஆகஸ்ட் 30லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல 6 குடைவன் இருக்கக்கூடாது. 6 குடைவன் 8ஆம் இடத்துல இருந்தால்னா உத்தியோகம் பண்ணுற இடத்துல பிரச்சனை வரும். திடீர்னு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு கோபதாபங்கள் உருவாகும். தேக ஆரோக்கிய பிரச்சனை திடீர்னு இருக்கும். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க, நரம்பு சம்மந்தப்பட்டவங்க, மற்றபடி ஒவ்வாமை கோளாறில் இருக்கிறவங்க, சரியா ஞாபகம் மருதியால் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் சரி பிரச்சனை வரும். ஏன்னா மகர ராசிக்கு சிம்மம் ஒத்துப்போகாத வீடு. அதுபோல் சிம்மாதி வேறு. இப்போ சிம்ம அதிபதி சூரியனும் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது கூட சேர்ந்து கிரகணத்துக்கு வர்றாங்க. சூரியன், புதன், கேது இவங்க 3 பேர் ஒரு கூட்டணி அமைச்சு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த விதம் நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ இந்த அமைப்பை நம்ம மாற்ற முடியாது. இது கிரக சஞ்சாரம், இதை நம்ம மாற்ற முடியாது. இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா வழிபாடு தான். யாரை வழிபாடு பண்ணணும் சார் அப்படின்னா, அடுத்த வருகின்ற நாட்களுக்கு நீங்கள் சிங்கப்பெருமாளை வழிபாடு பண்ணணும். சிம்மம் சிங்கத்தின் அடையாளம், புதன் பெருமாளுடைய அம்சம். ஸோ சிங்கப்பெருமாள், நரசிங்க பெருமாளை வழிபாடு பண்ணணும். லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். லட்சுமி நரசிம்மரை என்னைக்கு சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை வழிபாடு பண்ணணும். அவர் கோயிலுக்கு போகலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் கூட அவர் படத்தை வச்சு கும்பிடலாம். யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், இப்படி நரசிம்மருடைய ஃபோட்டோ திருவருவ படத்தை வச்சு நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணலாம். இந்நேரம் அது ரொம்ப உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா அவர் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதன், கேது, சூரியன் கூட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்க ராகுவை பார்க்குறாரு. 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். ஸோ உங்கள் வீடு தேடி சிங்கப்பெருமாள் வந்துட்டார். 14/9/2025 வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கும். அதுக்கடுத்து புதன் நல்ல நிலைமைக்கு போயிடுவார். 9ஆம் இடத்துல போய் மூல திரிகோணம் உச்சமடைவார். அடுத்து 10ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார். 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருப்பார். விருச்சிகத்தில் அவர் பகைமைப்பட்டாலுமே 11ஆம் இடம் உபசன ஸ்தானத்தில் இருக்கலாம். 12ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார். அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். 2ஆம் இடத்துல போய் ராகு சுபத்தப்படுத்துவார். ஸோ இந்த காலகட்டத்தை தவிர அடுத்து வருகின்ற புதனுடைய நகர்வுலாம் நல்லா இருக்குது. மகர ராசிக்கு அடுத்து வருகிற மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது. சரி நேயர்களே, இப்போ புதன் ஒரு முக்கியமான கிரகம். மனிதனுக்கு அறிவுக்கு உண்டான கிரகம். நம்ம என்ன தான் கையில் காசு பணம் இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தனம் இருந்தாலும் சரி, பணம் இருக்கோ இல்லையோ, நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு புத்தி வேணும். புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லை. எந்த ஒரு காரியம் இருந்தாலுமே புத்தி இருக்கணும். சரியா நேர்களே, நம்மக்கிட்ட பணம் இல்லை, கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு சில காரியம் பண்ணுறோம். அந்த காரியம் பண்ணுறதுக்கும் புத்தி இருக்கணும். பேசிக்காக புத்தி இருக்கணும். அறிவுங்கிறது வேறு. அறிவுங்கிறது படிப்பால் வருது, அனுபவத்தால் வருது. புத்திங்கிறது நம்ம தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு சில புத்தி உத்திகளை கையாளணும். அந்த புத்தி உத்திகளை செய்கிறவர் புதன் தான். அதுக்கடுத்து வருகின்ற அறிவுக்கும் புதன் தான். அதனால தான் அவர் புத்திமான், அறிவன், கணக்கன், தூதன், தேர்ப்பாகன், பச்சைமால் இப்படின்னு நிறைய நாம வச்சு சொல்கிறோம். மனிதனாக வாழ்கிறதுக்கு செம்மைப்படுத்துகிறது புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் மகரத்துக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பார் பொதுவாக. இப்போ 8ஆம் இடத்துல கொஞ்சம் கஷ்டமான நிலையில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நான் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சிறப்பு. நான் இந்த வீடியோவில் அந்த மந்திரத்தை சொல்கிறேன், மந்திரத்தை அனுப்புகிறேன், லட்சுமி நரசிம்மர் படத்தையும் அனுப்புகிறேன். இந்த படம் வேண்டியவர்கள் எங்கிட்ட கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மந்திரத்தையும் அவருடைய படத்தையும் அனுப்புகிறேன். அவருடைய வழிபாடு என்றைக்கு சார்னா புதன்கிழமை தோறும் வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமை தோறும் இரவு 8 to 9 வழிபாடு பண்ணலாம். அடுத்து அவருடைய நட்சத்திரம் வர அன்றைக்கி, ஆயில்யம், கேட்டே, ரேவதி நட்சத்திரம் வர அன்றைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் காலாண்டில் பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே, நிறைய தகவல்களை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நான் விஷயத்தை சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. புதனுடைய நாள், புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய ஓரை வருகிற அன்றைக்கி நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சில நேரத்தில் சில கிரகங்கள் கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். குருஷியலாக என்னென்னா இக்கட்டான நிலையில் இருக்கும். அந்த இக்கட்டான நிலையில் நம்ம அந்த வழிபாடை அந்த காலகட்டத்தில் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும். இவ்வளோ தான். சரியா. செவ்வாய் இப்போ 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. செவ்வாயால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நியூட்ரலாக தான் இருக்கிறாரு. ஸோ 4/11 கூட நியூட்ரலாக இருக்கிறனால குடும்பத்தில் தாய் அன்பு நல்லாயிருக்கும், ஆள் சுகமாக இருப்பீங்க, வித்தைகள் நல்லாயிருக்கும், மேற்பரப்பு படிக்கிறவர்களுக்கு நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இதெல்லாம் சிலது நல்லா போகும். மூத்த சகோதர வழியில் ஏற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும்.
செவ்வாயும் அடுத்த நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. ஸோ புதன் 6, 9 கூடையவன் வந்து இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிறதுனால அப்பா வழி உறவுகள் நல்லா இருக்காது. அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போகும். அப்பா வழி சொத்து பத்துக்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறீங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு சக்ஸஸ் பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. அதிலெல்லாம் தடைப்படும். ஏன்னா சூரியன் அதில் மாட்டியிருக்கிறாரு. சூரியன் வந்து ஒரு அரசாளும் கிரகம், நாடாளும் கிரகம், அரசு சம்மந்தப்பட்ட கிரகம். ஸோ அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரும். இந்த சிக்கலெல்லாம் தீர்க்கணும்னா நீங்கள் வந்து அந்த நரசிம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து கிரகணமும் நடக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் 8ஆம் இடத்துல வருகிற 7ஆம் தேதி கிரகணம் நடக்குது. கிரகணங்கிறது வந்து கிரகணத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நான். கிரகணம் 2, 8ஆம் இடத்துல நடக்கிறதுனால அந்த 7, 8 2 நாட்கள் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேலே திருப்பதி நட சாத்திடுவாங்க. இங்கே நான் திருப்பதி எதுக்கு எடுக்கிறேன்னா, திருப்பதி வந்து பெருமாளுடைய முக்கிய ஸ்தலம். பெருமாளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் திருப்பதி கோயிலுக்கு போகணும்னு புரோகிராம் எடுத்துக்கிறவங்க, ஷெடியூல் போட்டுக்கிறவங்க, 7ஆம் தேதி போகலாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதை மாற்றி வச்சுக்கோங்க, ஷெடியூலை மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அதுக்கு பிறகு 8ஆம் தேதி காலையில் தான் நட திறப்பாங்க. ஏன்னா கிரகணம் வந்து 7ஆம் தேதி இரவு நடக்கு. 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நடக்கிறதுனால நட கண்டிப்பாக சாத்தியிருப்பாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முறைப்படி அந்த தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் வச்சுக்கோங்க. ஸோ திருப்பதி உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனுடைய நடையை சாத்ததுனால உள்ளூர் கோயிலும் நட சாத்திடுவாங்க. ஆனால் நம்ம ஊர் கோயிலெலாம் நைட்டெல்லாம் கடை மேக்ஸிமம் சாத்தி தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக 10 மணிக்குள்ளே நடையை சாத்திடுவாங்க. அது நைட்லலாம் நம்ம ஊர்லலாம் கோயில் திறந்துருக்காது. அங்கே திருப்பதிக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து அங்கே நடையை வந்து நட சாத்துறது இல்லை. தொடர்ந்து அவருக்கு வந்து அங்கே வழிபாடு இருந்துகிட்டே இருக்கிறது. பக்தர் கூட்டம் பன்மடங்கு கோடிக்கணக்கில் வர்றதுனால அவர் வந்து தரிசனம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உழைக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு வருமானம் வரும். பெருமாள் அங்கே உழைக்கிறாரு. திருப்பதி வெங்கடேச பெருமாள், ஏழுமலையான், வெங்கடாஜலபதி 24 மணி நேரம் தரிசனம் கொடுக்குறாரு. சில நேரங்கள் மட்டும் அவருக்கு வந்து அந்த அபிஷேகம் ஆராதனைக்கு மட்டும் நடையை சாத்துவாங்க. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் சாத்துவாங்க. மற்றபடி அவர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் நட திறந்துருக்கு, மக்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அந்த வேலையை அவர் பார்க்குறாரு. அதனால தான் அவருக்கு அங்கே கோடிக்கணக்கில் குவியுது. பொண்ணு, பொருள், நகை, நட்டு, வைடூரியம், தங்கம், வெள்ளி எல்லாம் குவியுது. அதுபோக ஒரு மனிதன் உழைக்கணும். சரியா உழைத்தாதான் உயர்வு, உழைப்புக்கு தான் உயர்வு. இதுக்கு வந்து பெருமாளே நமக்கு உதாரணம். திருப்பதி வெங்கடேச பெருமாளே உதாரணம். ரைட் நேர்களே, எதுக்கு மகர ராசிக்கு சொல்கிறீங்கன்னா, மகர ராசி நேர்கள் உழைக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டீங்க, உழைக்கிறதுக்கு பின்வாங்க மாட்டீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ புதனுடைய அனுக்கிரம் கிடைக்கும். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உலக அனுபவம் கிடைக்கும். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம்னு சொல்லும் போது நிறைய விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் படித்து தெரிச்சாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கல்வி, ஆரம்ப கல்வியில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலுமே நல்ல ஓரளவு மார்க் எடுப்பீங்க. சரியா சில பேர் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க, ஆனால் எக்ஸாம் நல்லபடியாக பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் புதன் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படின்னா என்ன, மறைஞ்ச பலன்களை கொடுப்பாரு. அட்டெண்டன்ஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டான். அங்கே ஸ்கூலில் வந்து நல்ல ஒரு டிசிப்ளினாக இருக்க மாட்டான். டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. 100க்கு வந்து 90 மார்க்கு. இந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு படத்தில் கமல்ஹாசன் பண்ணுவார். அது ஒரு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் 95% மார்க் எடுப்பார். ஏன்னா அது மாதிரி சில காரியங்கள்லாம் பெண்ணை வைப்பார். ஏன்னா மறைந்த புதன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரம்ப கல்வி +2 படிக்கிற வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு சில சலுகைகளை கொடுப்பாரு. உறவினருடைய சொந்த பந்தம் உறவினரோட உதவி நல்லாயிருக்கும். அதுபோல் உங்கள் பிள்ளை படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஏன்னா மறைந்திருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஒரு தகப்பனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் ஆரம்ப கல்வி படிக்கணும், அந்த பள்ளிகள் படிப்புக்கு இப்போ செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும். செலவு பண்ணாலும் பணம் ஒரு பக்கம் வரும். ஆள் நல்லா ஆடம்பரமாக இருப்பீங்க. ராசிக்கு சுக்கிரன் பார்வை இருக்கனால ஒரு பக்கட்டையாக இருப்பீங்க. ட்ரெஸ் கோட் நல்லா போட்டுக்கிடுவீங்க. வேண்டிய நேரத்தில் வாங்கி போடுவீங்க. செலவழிக்கிறது பண வசதி இருக்கும். வாக்கில் சாதுரியம் இருக்கும், தந்திரம் இருக்கும். மந்திரம் கால் மதி முக்கால். ஏன்னா புதன் வந்து ஒரு வாக்குஸ்தானாதிபதி. 2ஆம் இடத்த வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால எப்படினாச்சும் பேசி பிழைச்சி வெளியே வந்துடுவீங்க. பேசி பிழைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்றத்தில் வாதாடுறவங்க, பின்னணி குரல் கொடுக்குறவங்க, பாடுகிறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க, பேசி பழைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதிலேருந்து ஈஸியாக வந்துடுவீங்க. சரியா சிக்கலில் இருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க. அதுபோக சில காரியங்கள் நூதனமாக பண்ணுவீங்க. நீங்கள் செய்கிற காரியங்கள் மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 8 கூடியவன் 8ஆம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டதுனால கண்டிப்பாக தூரதேச அமைப்பு இருக்கும். தூரதேச தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தோட வெகுமதி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, அரசாங்கத்தோட சப்சிடி, ராயல்ட்டி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப சந்ததி நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, படாஃபட்டாக இருப்பீங்க, எல்லா ஒரு காரியத்தையும் பண்ணுவீங்க.
துரிதமாக இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். துரிதம்னா என்ன? ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுக்கிறவங்க, துரிதமாக சில ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறவங்க, அது சேல்ஸு டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறவங்களெல்லாம் மிகச்சிறப்பாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு சுபத்துவம் வராரு. ராகு 2ஆம் இடத்துல வந்து குரு பார்வைக்கும் புதன் பார்வைக்கு வருது, மிகச்சிறப்பு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுயசாரம் எடுக்கிறாரு. ஸோ குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருந்த தடைகள் சரியாயிரும். குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான தடைகள், காரிய தடைகள், சோம்பேறித்தனமாக இருந்தது, சில காரியத்தை தள்ளி போட்டிருப்பீங்க, வீட்டு வேலையை வந்து அப்புறம் செய்யலாம் இப்போ செய்யலாம் அப்படிலாம் தள்ளி போட்டிருப்பீங்க, இனிமேல் அதெல்லாம் சரியாயிரும். தனம், குடும்பம், வாக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் ஜரூராக நடக்கும். சரியா நேயர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திர கிரகணத்தை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த ஒரு வீடியோ நான் போடுறேன். நான் சந்திர கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு போடுறேன். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமும் 8ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு தெரியப்படுத்துகிறேன். மற்றபடி இந்த கிரகணம் நம்ம தமிழ்நாட்டில் தெரியும், இந்தியாவில் தெரியும். இந்த நூற்றாண்டில் தெரிகிற முதல் கிரகணம், நூற்றாண்டு சொல்ல முடியாது, இந்த 2025 தெரிகிற முதல் கிரகணம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். உங்கள் ராசிக்கு 7 கூடையவன் வந்து ராகுபடியில் போகிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில். சரி, சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ்லாம் நடக்கும், சிவில் கேஸ்லாம் நடக்கும். அந்த சிவில் கேஸ்லாம் ஓரளவு சாதகமாக தீர்ப்பு ஆகும். சரியா நேரில்? சிவில் கேஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஓரளவு சாதகமாக தீர்ப்பு வரும். வேறு என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, வேறு பலன்கள் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் வயசுலேயே வேதாந்தம் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து வயது கம்மியாக இருந்தாலுமே பெரிய மனுஷங்க கூட பேசி பெரிய லெவலில் பேசிகிட்டு இருப்பீங்க. தேக ஆரோக்கியத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? தேக ஆரோக்கியம் வந்து 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. புதன் வந்து வந்து மக நட்சத்திரத்தில் போவார், நல்லா இருக்காது. அடுத்து சுக்கிர நட்சத்திரத்தில் போகும்போது சூப்பராக இருக்கும். மத்தியம காலத்தில் நல்லாயிருக்கும். சரி, பிரயாணங்கள் அடிக்கடி இருக்கும். எங்கேனாச்சும் தூரதேசத்துக்கு போயிட்டு வருவீங்க, வீட்டிலே இருக்க மாட்டீங்க. வேலை விஷயமாக உத்தியோக ரீதியாகவும் அடிக்கடி எங்கேனாச்சும் கேம்ப் டூர் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோயில்குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி கோயில்குளத்துக்கு போவீங்க. தீராத பக்தி இருக்கும். நல்ல சாமி கும்பிடுவீங்க. தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. தனக்கு மீறி தான் தாரம், அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக பணம் இருக்கும். அதை வந்து சில தர்ம காரியத்துக்கு நீங்கள் ஈடுபடுத்துவீங்க. உடல் நலத்து மேலே அக்கறை வரும். சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நரம்பு பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வந்து போகும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. கரப்பான் சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. கத்திரிக்காய், தட்டாம்பருப்பு, கருவாடு, மீன் இது சில பேருக்கு சேராது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. முயற்சியில் வெற்றி இருக்கும். அதான் பெரிய விஷயம். முயற்சியெல்லாம் வெற்றி இருக்கும். பிரயாணம் பண்ணும்போது பொருள்களை பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் லக்கேஜ் உடைமைகளெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோக மற்றவங்க பொருள் உங்களுக்கு சேரும். பிறருடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையில் காசு பணம் வெகுவாக இருக்கும். நல்ல சோர்ஸ் நல்லாயிருக்கும். சுடுசுடு சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்தை வந்து அவர் ராகுவை பார்க்குறதுனால கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கணும். படக்குன்னு பேசிட்டிங்கன்னா மற்றவங்களோட மனசு புண்படும். அதனால் பிறர் மனசு புண்படுற அளவுக்கு பேசாதீங்க. சரியா நேர்களே? மற்றபடி பணம் வருவ ஈவனாக இருக்கும். அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த வழியில் ஒரு வழியில் வந்து பணம் வந்து பையன் நிரப்பும். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றுங்க வேலை ஒன்றுன்றங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. மற்றவங்களை தொல்லை கொடுக்காதீங்க. சரியா? நீங்கள் தொல்லை கொடுத்தீங்கன்னா உங்கள் போக்கில் அதிருப்தி இருக்கும். மற்றவங்க வந்து உங்கள் மேலே அதிருப்தி போடுவாங்க. அதனால் மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருங்க. செப்டம்பர் 15க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்குங்க. புதன் ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். செவ்வாயும் வந்து குரு பார்வைக்கு வந்து குருமங்கள யோகம். செப்டம்பர் 15க்கு மேலே மகர ராசியை பிடிக்க முடியாது. வேறு லெவலுக்கு ரீச் ஆவீங்க. சரியா? மகர ராசிக்கு வந்து வேறு லெவலுக்கு ரீச் ஆவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா புதனும் ஆட்சி பெறுவார். மூலத்திருகன ஆட்சி, செவ்வாயும் குரு பார்வை. ஸோ ராசிக்கு 4, 11, 6, 9 மிகச்சிறப்பாக இருக்கும். கேது புதன் சேர்க்கை மகர ராசினியர்களுக்கு அற்புத பலனை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். ஏற்கனவே சொன்னதான். வியாபாரத்தை நல்லபடியாக டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதிர்ஷ்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்கள், புதன் ஒரு நட்பு கிரகம். அதனால் தூரதேச நண்பர்கள் விட்டு விலகு போன நண்பர்கள்லாம் உங்களை சேர்ந்து வருவாங்க, உங்களை பார்க்க வருவாங்க. அவங்களால நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நல்லபடியாக பணம் வாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எங்கேனாச்சும் பயணம் போவீங்க. உல்லாச பயணம் போகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். சரியா? நல்லா வந்து வரும். விசா வரலாம். இல்லைனா வேறு எதனாச்சும் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிளியரன்ஸு, இமிக்ரேஷன் இதெல்லாம் வந்து நல்லபடியாக முடியும். ஸோ வெளிநாட்டு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருமணத்துக்கு காத்துக்கிறவங்களுக்கு திருமண செய்திகள் சுப செய்திகளாக வரும். சரியா? திருமணம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிலுவையில் உள்ள வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும். வருமானத்துக்கு உண்டான ரிசோர்ஸ் கூடும். அதாவது வருமான ஆதாரங்கள் பெருகும். பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும். இப்படி பலதரப்பட்ட யோகமான பலன்கள்லாம் புதன் செய்வார். அவர் செய்யணும்னா நீங்கள் அந்த சிங்கப்பெருமாளை வந்து நான் சொன்ன அன்றைக்கி கும்பிடணும். சரியா நேர்களே? அதுபோக டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் குடும்ப ரேஷன் கார்டு, குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மின்கட்டண அட்டை, இபி அட்டை, ரேஷன் கார்டு, வீட்டு சம்மந்தப்பட்ட சில டாக்குமெண்டேஷன், வீட்டு பத்திரம், வேறு உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தில் வந்து வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் எது இருந்தாலும் கவனமாக வைங்க. தொலைக்க மாட்டீங்க. வீட்டுக்குள்ளே எங்கேனாச்சும் வச்சு தேடிக்கிட்டு இருப்பீங்க. சில நேரத்தில் நமக்கு தேரும். வீட்டு சாவியை வச்சு நம்ம சில நேரத்தில் தேடிகிட்டு இருப்போம்.
அது பீரோ சாவியோ வேறு எதனாச்சும் ஒரு லாக்கர் சாவியோ அதை என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்துடுவோம். ஞாபகம் மரியாதையில் தேடிட்டு இருப்போம். அப்படி ஞாபகம் மரியாதை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன், தாந்திரிய பரிகாரம். இப்போ உங்கள் பொருள் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே விநாயகரை நேர்ந்துக்கோங்க. பிள்ளையாரப்பா அவன் கோயிலுக்கு வந்து உனக்கு காணிக்க போகிறேன்னு நேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்ணில் காட்டி கொடுத்துருவார். எந்த பொருள் காணாமல் போனாலும் விநாயகரை விநாயகர் வணங்குங்க. விநாயகர்கிட்ட ஒரு சின்ன நேர்த்தி கடன் செலுத்துங்க. குறிப்பாக சாவி காணாமல் போச்சுன்னா விநாயகர் தான் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. சில பேர் சாவியை தொலைச்சிருவாங்க, தொலைக்க மாட்டாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஞாபகம் மருந்தை வச்சு தேடிக்கிட்டு இருப்பாங்க, டைமிங் கிடைக்காது. அந்நேரம் ஒரு இடத்துக்கு கிளம்புவாங்க. எப்படின்னா கல்யாணத்துக்கு கிளம்புவாங்க, முகூர்த்தம் வந்து 10 மணிக்கு மேலே இருக்கும். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 9:30 to 10:30 வச்சுக்கிடுவோம். இவங்க 8 மணி 8:30 கிளம்புவாங்க, போய் சேர்றதுக்கு கரெக்டாக டைம் ஆயிரும். அந்நேரம் தான் நெக்லஸ் எங்கே இருக்குது, நகை எங்கே இருக்குது, வளையல் எங்கே இருக்குன்னு பீரோவை திறப்பாங்க. பீரோ சாவி எங்கேயோ வச்சுருப்பாங்க, மறந்து போய் பீரோ சாவியை போட்டு தொலைவாயிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. பெண்கள் மேக்ஸிமம் செய்வாங்க, ஏன்னா பெண்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நிர்வாகம் பண்ணுறவங்க பெண்கள் தான், அவங்களுக்கு தான் அந்த வேலையில் நிறையா இருக்கும். ஆண்களுக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து பீரோ அந்த ட்ரெஸ் எங்கே இருக்குது, அடுத்து அவங்க டேபிள் எங்கே இருக்குது, அடுத்த வேலை அவ்வளோதான். ஏன்னா ஆண்களுடைய கவனமெல்லாம் வெளியே தான் சார்ந்திருக்கும். பெண்கள் தான் வீட்டில் வந்து நிறைய கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. சமையல் பண்ணுறது, வீட்டை குறுக்கிறது, பெருக்கிறது, தூக்குறது, பொருள்களை அடுக்கி வைக்கிறது, சுத்தப்படுத்துறது. ஸோ அவங்க அப்படி சுத்தப்படுத்தும் போது சாவியை தூக்கி எங்கேனாச்சும் மாற்றி வச்சுருப்பாங்க. அந்நேரம் தாய்மார்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மகர ராசி தாய்மார்கள் எதுவும் உங்கள் சாவி மிஸ் ஆயிடுச்சுன்னா நேர் விநாயகரை கும்பிட்டுருங்க. கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, வீட்டில் உள்ள விநாயகர் கூட நீங்கள் உண்டியில் காணிக்க போட்டுருங்க. சிலர் வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க, அந்த உண்டியில் ஒரு 11 ரூபா போட்டுருங்க. சரியா, மனம்தான் காரணம். விநாயகரை ஒரு முகமாக நினச்சி நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த காணாமல் போன சாவி டக்குன்னு கையில் கிடச்சிரும். அங்கிட்டு போவீங்க, இன்னொரு இடத்துல இருக்கும். அதை வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து அவர் காட்டுவார். நமக்கு மாரி ஒரு சக்தி இருக்குங்க. நிறைய உணர்ந்து தான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய சில அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு, எவ்வளவோ பார்த்தாச்சு. ரைட்டு, நல்லதாக நடக்கட்டும். மகர ராசிக்கு வந்து இப்போதைக்கு சிங்கப்பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் நவம்பர் 28 வரைக்கும் ராகுபடியில் தான் இருக்கிறாரு. அவர் 3ஆம் இடத்துல இருந்தாலுமே 2ஆம் இடத்தை சார்ந்து தான் இருக்கிறாரு. இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க, தம்பி தங்கச்சி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. குரு சுயசாரம் எடுத்திருக்கிறாரு, 6ஆம் இடத்துல எடுத்திருக்கிறாரு. குருவுக்கும் மகர ராசிக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா, அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. வீடியோ நிறைய பேசலான்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய சொல்கிறாங்க ஷார்ட்டாக பேசுங்க சார் அப்படிங்கிறாங்க. இதுவே 17 நிமிஷம் ஆயிடுச்சு. சரியா, அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் புதனை பற்றி பேசினேன். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் புதன் வளர்த்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, அடுத்து வரையும் நான் ஒரு 6-7 மாதங்கள், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, ஒரு 7 மாதம் புதன் நல்லாயிருக்கும். புதனால் நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து மகர ராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வரையும் காலகட்டத்தில் குடும்பம் நல்லாயிருக்கும், வாக்கு சுத்தமாக இருக்கும், கையில் காசு பணம் அது இருக்கும், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும், பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க. அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாயோட அன்பு இருக்கும், விவசாயம் நல்லபடியாக பலிதமாகும், கால்நடை வளர்ப்பு, அப்புறம் மோட்டார், இது என்ன சொல்லலாம், மெக்கானிக்கல் கண்ட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஜினியரிங் ஒர்க்கு, மேற்படிப்பு படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா, வித்தையில் தேர்ச்சியாக இருப்பீங்க, நல்லா ட்ரெயின்டாக இருப்பீங்க. இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். ஸோ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லாயிருக்கும். அதோடு போக தாய் வழி உறவு, தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிச்சுட்டு வெளிநாடு கூட போகலாம். நீங்களும் ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. சரியா, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, அக்கப்பூர்வமாக இருப்பீங்க. அடுத்து வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க, மகர ராசி சிம்ம லக்கணம் சஷ்டாகசகம் தான். மகர ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நிறைய பேர் பிறந்திருப்பீங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு மாறுபாடு இருக்கும். சில காரியத்தை வந்து யார்கிட்டையும் கேட்காம செய்வீங்க. சரியா, சில கேட்காம செய்வீங்க. அதனால் நீங்களாம் கண்டிப்பாக இந்த சிங்கப்பெருமாளை கும்பிடணும். மகர ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க, மகர ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக சிங்கப்பெருமாளை கும்பிட்டே ஆகணும். அதுபோது மகர ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க, சரியா, கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சிங்கப்பெருமாளை கும்பிட்டே ஆகணும். அடுத்து வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், லாபம் நல்லாயிருக்கும், மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும், லாபம் நல்லபடியாக இருக்கும். ஐடி படித்தவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நல்லா பண்ணு ஜாலியாக இருப்பீங்க, கேலி கிண்டல் விட்டு நையாண்டி அடிச்சுட்டு நல்லபடியாக இருப்பீங்க. அடுத்து வந்து கன்னியா லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் வந்து கொடி கட்டி பறப்பீங்க, தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. சொல்லிக் கொடுக்குற வேலை இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா, எது சொல்லிக் கொடுக்குற வேலையோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சொல்லிக் கொடுக்குற வேலை இருக்கிற நல்லாயிருக்கும். ஆள் வந்து உட்காந்த இடத்துல உலகத்தை ஆளுவீங்க. டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, சிஸ்டர் அட்டையில் வேலை பார்க்குற நல்லாயிருக்கும். கதை, கட்டுரை, கவிதை எழுதுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, திரைப்பட ஆசிரியர்கள், கதாசிரியர்கள், திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், ஆடகம், பாடல், ஓடல், இயலிசை, நாடகம், ஆடல், பாடல், சரியா, இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து கலையருக்குள்ளே தான் வரும். இந்த கலையில் இருக்கிறவங்களுக்கு, அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு
துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில அமைப்பு நல்லாயிருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் நல்லாயிருக்கும், அப்பா வழி உறவினர் நல்லபடியாக உதவி பண்ணுவாங்க, அப்பா வழி தொழில் செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், குறிப்பாக புன்சை வியாபாரம் நல்லாயிருக்கும், கேப்பை மக்காச்சோளு இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கேழ்வரகு கம்பு இது பயிரிடுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. துலா லக்னத்துக்கும் அடுத்த வரையும் நாளுக்கு நல்லாயிருக்கும். துலா லக்னத்தில் பிறந்தவங்களும் சிறப்பாக இருக்குங்க. இப்போ மகர ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களும் மிக அருமையாக இருக்கும். சரியா, நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் சரி, ராக தசை நடந்தாலும் சரி, குரு தசை நடந்தாலும் சரி, சனி தசை நடந்தாலும் சரி, புதன் தசை நடந்தாலும் சரி, மகர ராசியில் வந்து இப்போ துலாம் லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், அதுக்கடுத்து வந்து மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், தனுஷு லக்கணம் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா, பொதுவாக நல்லாயிருக்கும். சரி, அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? தனிப்பட்ட முறையில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, ஓரளவு நல்லா தான் இருப்பீங்க. சரியா, நேரில் ஓரளவு புதன் ஒரு திடீர்பாத அஷ்டத்தை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகும். சரியா, கொஞ்சம் தொழில் பண்ணுறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய சீர்கேடு வரும். தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகத்து போகிறவங்களுக்கு இல்லை, தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பணிகள் வரலாம், அரிப்பு தடுப்பு வரலாம், ஸ்கின் பிரச்சனை வரலாம், முதுகு வலி வரலாம். சரியா, உடல் அசந்து போயிடலாம். அதனால் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, மற்ற காரியங்கள்லாம் மிகச்சிறப்பாக தான் இருக்குது. எதிர்பாராத பண வரவு இருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்ல விடமாக இருக்கும், தாய் வழியில் நல்ல ஒரு சிறப்பு இருக்கும், மற்ற பலன்கள்லாம் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க அலைச்சல் இருக்கும். சரியா, அலைச்சல் இருக்கும். இருப்பினும் அரசியல் வேலையில் நல்ல ஆதாயம் இருக்கும், அலைச்சலோட ஆதாயம் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு வழி சம்மந்தப்பட்டவங்க, அரசியல்வாதிகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. மற்றபடி ஆள் நல்லா இருப்பீங்க. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இருப்பீங்க. குடும்பத்தில் பெண்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கி இருக்கும். மகர ராசி மகர லக்கணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அரசு வழியில் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்தில் தண்டனைகள் வரும், சில தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல விட்டு கொடுத்து போகணும். பிறரோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதனால் மகர ராசி மகர லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக சிங்கப்பெருமாள் வழிபாடு பண்ணணும். கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்கள் நடக்கும். கணவன் மனை உறவில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். வர்த்தகம் ட்ரேடிங்கில் கவனமாக இருக்கணும். அதுபோல் மற்றவங்கள்ட்ட இணக்கமாக போங்க. அக்கம் பக்கம் சொந்த பந்தத்துக்கிட்ட இணக்கமாக போங்க. உறவு முறையில் கவனமாக இருங்க. மீன லக்கணம், மீன லக்கணத்துக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க. அரசாங்க விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மணி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். கோபதாபங்கள் இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போவதில்லை. ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பணங்கள் வரும். வெளிநாட்டு அமைப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம் இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. தொழில் நல்லபடியாக இருக்கும். விரயமும் இருக்கும். விரயத்தோட ஆதாயம் இருக்கும். ஸோ மீன லக்கணமும் அந்த பெருமாள் வழிபாடு பண்ணணும். சிங்க பெருமாள் வழிபாடு பண்ணணும். ஸோ மகர ராசிக்கு நான் பொது பலன் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் லக்கண ரீதியாகவும் பிரித்து சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த லக்கண ரீதியாக சில பேருக்கு முக்கியமாக நீங்கள் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த முக்கியமான வழிபாடை வந்து புதன்கிழமை பண்ணணும். புதன்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் பண்ணுங்கள். சிங்கப்பெருமாள் படத்தை வச்சுக்கோங்க. லட்சுமி நரசிம்மர் படத்தை வச்சுக்கோங்க. விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க. உங்கள் குலசாமி படத்தை வச்சுக்கோங்க. எந்த பூஜை பண்ணாலுமே இஷ்ட தெய்வத்தை கும்பிடும்போது விநாயகர் படமும் இருக்கணும், குலதெய்வ படமும் இருக்கணும். இப்போ கும்பிடுறது இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம்னு வச்சுக்கலாம். அந்த டைமிங்குக்காக நம்ம வந்து சில தெய்வத்தை கும்பிட்றோம். இப்போ உங்களுக்கு என்ன தசாபுதி நடக்கலாம். சரியா, சில பேருக்கு ராக தசை நடக்கும், குரு தசை, ஏதோ ஒரு தசை நடக்கும். அதுக்குண்டான பரிகார வழிபாடு பண்ணுறது தனி, கோச்சாரத்தில் பண்ணுறது தனி. கோச்சாரங்கிறது என்னென்னா நடைமுறை. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, 10 பேரை சந்திக்கிறீங்க, பல இடத்துக்கு போகிறீங்க, பலதரப்பட்ட மக்களை பார்க்குறீங்க, பலதரப்பட்ட விஷயத்தை பேசுகிறீங்க. இதுக்கெல்லாம் வந்து கோச்சாரம் தான் ஒர்க் அவுட் ஆகும். ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். ராசிக்கு தான் கெமிஸ்ட்ரின்னு பேர். சப்ஜெக்டில் நிறைய இருக்குங்க. கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த ஆள் நமக்கு இணக்கமாக இலகுவாக இருந்தால் தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அந்த ஆள் நம்மக்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசணும். அந்த ஆள் நம்ம பார்க்க போகிற ஆள் மூஞ்சி கொடுத்து பேசி நம்ம வார்த்தையை காதில் வாங்கிட்டாருன்னா பாதி வெற்றி. அதுக்கு பிறகு நம்ம சொன்ன விஷயத்தை அவர் செயல்படுத்திட்டாருன்னா முழு வெற்றி. நம்ம போன காரியம் சக்ஸஸ் ஆயிரும். இவ்வளோ தான் விஷயம். சரியா, இதுக்கு தான் நீ ஜாதகத்தை பாரு, ஜோசியனை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, யாரை பார்த்தாலுமே நம்ம எண்ணிய எண்ணங்கள் டக்குன்னு முடிஞ்சிருச்சா சக்ஸஸ். அந்த நேரத்துக்கு அந்த விஷயம் முடிஞ்சிருச்சா சக்ஸஸ். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க. உங்கள் டீமில் இருக்கிறவங்க நல்லா வேலை பார்த்துட்டு லீவ் போடாமல் வேலை பார்த்துட்டு அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா, ஷெடியூல் படி செஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, லேபர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க, மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கீழே வேலை பார்க்குறேன் லீவை போட்டு போயிட்டான், 4 பேர் லீவை போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். இதுதான் இங்கே பிரச்சனை வருது காரணம் இதுதான். ரைட்டு, இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். நான் நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன், டயர்டாகிடுறேன்.
ஏன்னா எனக்கு ஜாதகங்கள் நிறைய இருக்குது, நிறைய நேரில் அனுப்புகிறாங்க தனிப்பட்ட முறையில். அதுபோல் கோயில் குளத்துக்கு போகணும், பூஜை புனஸ்காரம், மற்ற வேலைகளும் இருக்குது. ஸோ மகர ராசிக்கு நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 இப்போதைக்கே வந்து ஒரு 15 தலைப்பில் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வரைந்த வீடியோவில் போடுறேன், உங்கள் பூர்வ புண்ணியத்தை பற்றி போடுறேன். நீங்கள் எதனால் மகர ராசியில் பிறக்கிறீங்கன்னு அதை சொல்கிறேன். ஏன்னா மகர ராசி பிறப்பதற்கு ஒரு இது இருக்கணும்ல, என்ன சொல்லுவாங்க, ஒரு வரம் இருக்கணும்ல. எல்லோரும் எல்லா ராசியிலும் பிறக்க முடியாது. மகர ராசியில் பிறக்கணும்னாலே அதுக்கு ஒரு கொடுப்பினை இருக்கணும். போன பிறவியில் விட்ட குறை தொட்ட குறை இருந்தால் தான் இந்த பிறவியில் நீங்கள் மகர ராசியை பிறக்க முடியும். அது என்ன காரணத்தால் நீங்கள் பிறக்கிறீங்கன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். எல்லா வீடியோவிலும் ஏதோ ஒரு தகவல் சொல்லுவேன். நான் கொஞ்சம் நேரம் கூடுதலாக பேசலாம், அதை சில பேருக்கு கூட போர் அடிக்கலாம். ஆனால் விரும்பி கேட்குறவங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படி நீங்கள் விரும்பி கேட்டிங்கன்னா அதில் சில தகவல்களை சொல்லுவேன். அந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கூர்ந்து கவனிங்க, தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சுருக்கமாக கேளுங்க, தெளிவாக கேளுங்க. சரியா? உங்கள் பிரச்சனையை கேளுங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம், எனக்கு குரு திசையில் புதன் புத்தி நடக்கு சார், நான் வந்து ரிஷப லக்னம் இப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பலன் சொல்லிடுவேன். அதுக்குள்ளே பரிகாரத்தை சொல்லுவேன். நான் பலன் சொல்கிறேனோ இல்லையோ அதுக்குள்ளே வழிபாடை சொல்லுவேன். வழிபாடு தான் இங்கே ரொம்ப முக்கியம். நமக்கு பிரச்சனை வந்துடுச்சு சார், பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்ன, நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை எது எப்படி பார்க்கலாம்னா ஜாதகத்து வழியாக தான் பார்க்கலாம். அந்த சக்தி என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தில் தான் தெரியும். எந்த தெய்வத்தை எப்போ கும்பிடணும் அதை வந்து ஜோதிடத்தில் தான் பார்க்க முடியும், ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். ஜோதிடம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறது, ஜாதகம்ங்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறது. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வாழ்த்துக்கள் நேரலே தொடர்ந்து போடுறேன். புதனுடைய அருளை பெறுறதுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது வந்து லட்சுமி நாராயண யோகம். ஆமாம், லட்சுமி நாராயண யோகம் இல்லை, சூரிய நாராயண யோகம், சங்கர நாராயண யோகம். ஏன்னா சூரியன் வந்து சிவனும் அவர் தான், சங்கரனும் அவர் தான். ஸோ இப்போ 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் கூட இருக்கிறது வந்து சங்கர நாராயண யோகம் அல்லது சிவநாராயண யோகம். இந்த யோகம் வந்து உங்கள் ராசியில் இப்போ 8ஆம் இடத்துல இருக்குது. அதுக்கு வந்து சிங்க பெருமாளை கும்பிடுங்க. ஏன்னா சிங்கம் வந்து சூரியன், ஏன்னா சிங்கத்துக்கு அதிபதி சூரியன் தான். பெருமாளை கும்பிட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, திருவோணம், உத்திராடம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் திருக்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.